ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப்னு வந்து நான் வந்து இந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி டேட்டா கொடுத்துறேன். இப்போ ஆல்ரெடி ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குற ஆப்ஷனும் இல்லைனா அக்செப்ட் அண்ட் ஜாயின் ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்க. யாராவது நிறைய பேர் தப்பு பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறவங்களும் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா 1,00,000 பேர் இந்த ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் டெசிஷன் மேக்கிங்கில் தப்பு பண்ணி அடுத்த ரவுண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ரவுண்ட் 3 எப்படி இருக்கும், அதில் என்ன எக்ஸ்பெக்டட் காலேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது பிசி கம்யூனிட்டிக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரவுண்டில் வந்து மெயினாக பிசியில் இருக்கவங்க என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர், சென்னை மாதிரி காலேஜில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டாப் 250க்கு மேலே தான் இருக்கும். 250 காலேஜ், முதல் 250 காலேஜுக்கு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன ரிஸ்க் இருக்குன்னா, அவங்களால கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். ஓசிபிசி மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். எம்பிசியிலிருந்து சீட்ஸ் ஃபில் ஆகாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலேஜஸ் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுமா, அதுக்கு பிரான்ச் சைடு கன்வின்ஸ் ஆகுங்க. ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸை ஆப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அட்லீஸ்ட் ஈஸியாவது நீங்கள் ஆப் பண்ண ரெடியானால் தான் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் காலேஜாச்சும் கிடைக்கும். இல்லை நான் திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக டாப் 250 காலேஜஸ் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க எல்லா காலேஜுமே அவங்களோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜும் அடி வாங்கும். 50% தான் சீட் ஃபில் பண்ணுவாங்க. எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி சீட்ஸ் வந்து ஃபில்லே ஆகாது. மேபி இப்போ கோயம்புத்தூர் வெஸ்டர்ன் ரீஜன் இருக்க காலேஜஸ், இல்லை சென்னையில் இருக்க காலேஜஸ்னால் ஏதாவது ஆந்திரா, கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ரிஸ்க்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு மேக்ஸிமம் சீட்ஸ் ஃபில்லாக இருக்கும். ரவுண்ட் 3ல நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் டூயல் அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கோட்டாவில் நீங்கள் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் சிவில், மெக்கானிக்கல் கிடைக்க சான்ஸ் இருக்கும். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால நீங்கள் தமிழ் மீடியம் சிவில் மெக்கானிக்கலும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து, சப்போஸ் இதில் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் கவர்மெண்ட் காலேஜஸில் ஏதாவது உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மெயினாக எம்பிசி, எஸ்சி, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். எம்பிசிக்கு காம்படிஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மெடிக்கல் அஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங்கில் அதிகம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில். ஸோ அதனால் வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் நிறைய சாய்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸும் சரி, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை அப்படி இல்லைனா கவர்மெண்ட் காலேஜஸில் சிவில், மெக்கானிக்கல் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ 2 ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு டாப் 250 காலேஜுக்குள்ளே கிடைக்கல கவர்மெண்ட் 7.5% கோட்டாலனா, இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் போடுற ஆப்ஷனில் சிவில், மெக்கானிக்கல், சிவில் தமிழ் மீடியம், மெக்கானிக்கல் தமிழ் மீடியம்லாம் கன்சிடர் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓவரால் ரேங்க் ஃபார் பிசிஏ பேஸ் பண்ணி இந்த வருஷம் அட்ஜஸ்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டாப் காலேஜ்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். இது 130க்கு மேலே 143 கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் காலேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதியில் லாஸ்ட் இயர் 164, 328 அந்த ரேங்க் ரேஞ்ச் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ 133.5 கட் ஆஃப்க்கு மெக்கானிக்கல் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காலேஜில் சிவில் இருந்தாலும் சிவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யூசி ட்ரிச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன், அதுக்கு கீழே சில பிரான்ச்சஸ் இருக்கலாம். சிவில், பெட்ரோகெமிக்கல், ஃபார்மசிட்டிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மகாலிங்கமில் சிவில் மட்டும் ஸ்டார்ட் ஆன உடனே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே ஆட்டோமொபைலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆட்டோமொபைல் கூட கன்சிடர் பண்ணலாம் மகாலிங்கமில். அது வந்து 130 வரைக்கும் ஃபில் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே காமிக்கல. ஸோ அடுத்தது வந்து மெக்கானிக்கல், இந்துஸ்தானில் மெக்கானிக்கல் சிவில் சான்சஸ் இருக்கலாம். எஸ்ஆர்எம் வள்ளிமேல் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சான்சஸ் இருக்கலாம். சிவில் சாரநாதனில் சான்சஸ் இருக்கலாம். மோஸ்ட்லி டாப்பில் இருக்க காலேஜ் எல்லாமே சிவில், மெக்கானிக்கல் தான் கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் ஆப்ஷனாக கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி உள்ளே போயிருங்க. காலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப மோசமான காலேஜ் தான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுதான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அதனால் மெக்கானிக்கல், சிவில் கண்டிப்பாக ரவுண்ட் 3ல் இருக்கவங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அடுத்தது வந்து உங்களுக்கு சோனா, மீனாட்சி சுந்தரராஜன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, இங்கே எல்லாமே உங்களுக்கு சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 130 மேலே கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா, இங்கே நான் கொடுத்துருக்க ரேஞ்சில் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்க கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கிடையாது, இந்த வருஷத்துக்கான அட்ஜஸ்டட் கட் ஆஃப். இந்த ரேங்க்கு ஈக்குவலண்ட்டாக இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்குங்கிறது தான் கொடுத்துருக்கேன்.
ஸோ கே ராமகிருஷ்ணன் திருச்சி, இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே மெக்கானிக்கல் ஆர் சிவில் தான் இருக்கும். மெக்கானிக்கல் மட்டும் கொடுத்துருந்தா சிவிலும் அங்கே கிடைக்க சான்ஸ் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம் சிவில் அந்த காலேஜில் இருந்துச்சுன்னா. போன வருஷம் சிவில் இருந்த சில காலேஜஸ் சிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் இதை விட கட் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சிவில் மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இந்த மாதிரி ஆப்ஷன் 7.5%க்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக. அது இல்லாமல் ஜெனரல் கோட்டாவில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அதிகமாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கேசிஜியில் உங்களுக்கு ஆட்டோமொபைல் ஃபேஷன் டெக்னாலஜி சான்சஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபுட்டு மெக்கானிக்கல். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் உங்களுக்கு சிவில் மட்டும் சான்ஸ் இருக்குது. சென்ட் ஜோசஃபில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. பில்லஸ் இன்ஜினியரிங் காலேஜில் சிவில் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கலும் சான்ஸ் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் சிவில் சான்சஸ் இருக்குது. சிவில்லே அங்கே 2 பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அம்பத்தூர் வந்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் சான்சஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. அஞ்சலியம்மாள் மகாலிங்கமில் மெக்கானிக்கல் சிவில் சான்சஸ் இருக்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் திண்டிவனமில் உங்களுக்கு சிவில் தமிழ் மீடியம் சான்ஸ் இருக்குது. பயோடெக்னாலஜி விவேகானந்தா நாமக்கல்ல விமன்ஸ் காலேஜில் சான்ஸ் இருக்குது. ட்ரிபிளியும் அங்கே சான்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் நிறைய காலேஜில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் சீட் அவைலபிளாக இருக்கான்னு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் சேவியர்லையும் சிவில் இந்த வருஷம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் சான்ஸ் இருக்குது. கேஎஸ்ஆர் நாமக்கல்ல மெக்கட்ரானிக்ஸ் சான்ஸ் இருக்குது. கேஎஸ்ஆர் நாமக்கல்லையும் மெக்கானிக்கலும் சான்ஸ் இருக்குது. ஃபுட்டு சான்ஸ் இருக்குது. டாக்டர் சிவந்தி ஆதினரில் ட்ரிபிள் இ இருக்கனால நீங்கள் மெக்கானிக்கல் சிவிலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு மெக்கானிக்கல் மட்டும் சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெக்கானிக்கல் மட்டும் உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணியில் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ சக்தியில் வந்து உங்களுக்கு பயோடெக் பயோமெடிக்கல் சான்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் மெக்கானிக்கல் சிவில் சான்சஸ் இருக்கலாம். காமராஜ் காலேஜில் உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் சான்ஸ் இருக்கலாம், மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்கலாம். கேஎல்என் மதுரை பக்கத்தில் இருக்க கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்கலாம். வெள்ளாளர் ஈரோடில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் சான்சஸ் இருக்கலாம். சிகே கடலூர், ஸோ இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு ஐடி ஏஏடிஎஸ் பயோமெடிக்கல் ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஏவிசி மயிலாடுதுறையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து ரவுண்ட் ஓப்பன் ஆகும்போது சான்சஸ் அதிகமாக இருக்குது. வேல்டெக் மல்டிடெக்கில் பயோமெடிக்கல் மெக்கானிக்கல் சான்சஸ் இருக்குது. ஜேஎன்என்ல விஎல்எஸ்ஐ டிசைன்லேருந்து சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருந்திருக்கும், இந்த வருஷம் கொஞ்சம் ஏர்லியராகவே ஃபில் ஆகலாம். ஒரு 143 அந்த ரேஞ்சில் ஃபில் ஆகலாம். அதுக்கப்புறம் பயோடெக் சிவிலும் அந்த காலேஜஸில் சான்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. ஐஎஃப்இடி விழுப்புரம் வந்து ஏஎம்எல் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சிட்டி இல்லாமல் கொஞ்சம் ரூரல் பேஸ்டு காலேஜஸில் இந்த ரவுண்டில் கொஞ்சம் உங்களுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நாமக்கல் விழுப்புரம் அங்கெல்லாம் கிடைக்குது. ஸோ பாவையில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மெக்கானிக்கல் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடினா நீங்கள் அந்த காலேஜில் இருக்க எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பிசியில் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் மட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கொங்குநாடு திருச்சியில் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல் அக்ரி சிவில் சான்சஸ் இருக்குது, மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிரான்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. கே ராமகிருஷ்ணனில் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. எம்என்எம் ஜெயினில் சிஎஸ்பிஎஸ் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு, இசி கிடச்சிருக்கு. மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி அண்ட் அதுக்கு கீழே இருக்க பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இசி ட்ரிபிள் ஐடி கிடைக்குதுன்னா மற்ற எல்லா பிரான்ச்சுமே சான்ஸ் இருக்குது. ட்ரிபிள் ஏ விருதுநகரில் உங்களுக்கு ட்ரிபிள் இ சான்சஸ் இருக்குது. ட்ரிபிள்னா மெக்கானிக்கலும் அங்கே மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கும். ரோகிணியில் உங்களுக்கு பயோமெடிக்கல் ட்ரிபிள் இ சான்சஸ் இருக்குது. விஓசி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் உங்களுக்கு ட்ரிபிள் இ அண்ட் பிலோ பிரான்ச்சஸ். இங்கேயும் வந்து உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆப் பண்ணலாம். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிங்ஸ்டன் வெள்ளூரில் இசி சிஎஸ்பிஎஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முகமது சத்தக்கில் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே சென்னையில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி அங்கே எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம்.
அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகமாக நொசூரில் ட்ரிபிளிலிருந்து கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. எஸ்ஐ இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ, மெக்கானிக்கல், சிவில் இருந்தால் சான்சஸ் இருக்கும். சிவில் அந்த காலேஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜில் உங்களுக்கு ஏஐடிஎஸ், ஐடி அண்ட் டவுன் பிரான்ச்சஸ் என்னென்ன இருக்கோ அது ஒசூரில் இஆர் பெருமாள் மணிமேகலையில் கிடைக்கலாம். முகமது சத்தக் ராமநாதபுரமில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பிசியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்னால் கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ், சென்னை கோயம்புத்தூர் இல்லாமல் அவுட்ஸ்கட்ஸில் உங்களுக்கு நாமக்கல், விழுப்புரம், ராமநாதபுரம் இந்த மாதிரி காலேஜ் டாப் 150 காலேஜஸ்க்குள்ளே சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் பார்க்குறத இந்த ஊரில் இருக்க காலேஜஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சென்னை கோயம்புத்தூரில் ரொம்ப பின்னாடி போக தான் வாய்ப்பு அதிகம். சி அப்துல் ஹக்கீம், ராணிப்பேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்ல இருந்தே உங்களுக்கு சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. விஎஸ்பி கோயம்புத்தூர் அக்ரி மட்டும் தான் இருக்குது. அக்ரி இந்த வாட்டி சீட் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய அக்ரி காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூரில் ஃபுட்டு சான்சஸ் இருக்குது. அன்னை மீரா ராணிப்பேட்டில் இருந்து சான்சஸ் இருக்குது. வேலம்மாள் பொன்னேரி உங்களுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் பிலோ சான்ஸ் இருக்குது. சேது காரியப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ட்ரிபிளி அண்ட் பிலோ சான்சஸ் இருக்குது. ட்ரிபிளி சிவில் சான்சஸ் இருக்குது. சிவில் இந்த வருஷம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் இசி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் சான்சஸ் இருக்குது. பிஎஸ்ஆர் சிவகாசியில் உங்களுக்கு ட்ரிபிளி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் சான்சஸ் இருக்குது. எம்ஏஎம் காலேஜ் திருச்சி, இங்கே வந்து உங்களுக்கு ஐடி, இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த 3 பிரான்ச்சஸ் இந்த காலேஜில் சான்ஸ் இருக்குது. எம்ஏஎம்ல 2-3 காலேஜ் கோட் இருக்குது. எதுவும் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி 1114, 1185, 1351 3 காலேஜஸ் இருக்குது. 3த்துலையுமே உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எம் திண்டுக்கல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் சான்சஸ் இருக்குது. அக்னி சென்னை மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் பிலோ, அருணாச்சலா கன்னியாகுமரி ஐஐடிஎஸ் இருந்து சான்சஸ் இருக்குது. இதில் இப்போ ஆர்விஎஸ்ல வந்து உங்களுக்கு ட்ரிபிளி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கும் கோயம்புத்தூரில். இங்கே மென்ஷன் ஆகல, அது எக்ஸ்ட்ரா ஒரு இது. சென்னையில் பிடி லீ அந்த காலேஜும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ட்ரிபிளி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் அங்கே நான் சொன்னது 2 காலேஜில் 100+ மேலே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் உங்களுக்கு ஆர்விஎஸ்லேயே டெக்னிக்கல் கேம்பஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ், மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பொள்ளாச்சி பிஏல வந்து உங்களுக்கு இசிஇ, ட்ரிபிளி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது பிசியில். மதுரையில் மங்கையர்கரசி இந்த காலேஜ் இந்த வருஷம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில். நாடார் சரஸ்வதி தேனியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இருந்திருக்கு. நந்தால உங்களுக்கு கெமிக்கல் மெக்கானிக்கல் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. பாவை நாமக்கல்ல உங்களுக்கு இசிஇ சான்சஸ் இருந்திருக்கு. அருணை இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு திருவண்ணாமலையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் சான்சஸ் இருக்குது. எம்ஆர்கே உங்களுக்கு எம்ஆர்கே இன்ஸ்டியூட் கடலூரில் வந்து உங்களுக்கு ஏஐடிஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இருந்தே உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் வந்து சான்ஸ் இருக்குது. ஜேசிடி கோயம்புத்தூரில் பெட்ரோலியம், ஏஐடிஎஸ், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி கூட இருக்குது. பட் அது ஏர்லியராக ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜேஜே காலேஜ் திருச்சி, இதுலேயும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கொஞ்சம் ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. இஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினம், பெரி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், கதிர் வந்து ஒரு 179th பொசிஷனில் இருக்கிற காலேஜாக இருக்கும் கோயம்புத்தூரில். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ட்ரிபிளி சான்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்பிஆர் திண்டுக்கல், தானிஷ் அகமது சென்னை. தானிஷ் அகமத் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஃபில்லிங் மோசமாக இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் நல்லா பண்ணுச்சு. ஸோ அதனால் சொல்கிறோம். பிரத்யூஷா வந்து உங்களுக்கு இசிஇ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ சக்தி கோயம்புத்தூர் ஐடி ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்தே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஐடியிலேருந்து சான்ஸ் இருக்குது. மாதா குன்றத்தூர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் பயோ. கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர் ஐடியிலேருந்து சான்சஸ் இருக்குது. அன்னபூர்ணா சேலம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து சான்ஸ் இருக்குது. தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐடியிலேருந்து சான்சஸ் இருக்குது. ஈரோடு செங்குந்தர் ஐடியிலேருந்து சான்சஸ் இருக்குது. அக்ஷயா கோயம்புத்தூர் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து சான்ஸ் இருக்குது. ஜான்சன்ஸும் இசியிலிருந்து உங்களுக்கு சான்சஸ் அதிகம். மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் சான்சஸ் இருக்குது திருச்செங்கோடில். அதுக்கப்புறம் எம்ஐஐடி திருச்சி,
தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ், தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க் இதெல்லாம் வந்து 50% தான் லாஸ்ட் இயர் சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. திருப்பூர்லேயும் எல்லா காலேஜஸும் கொஞ்சம் எக்ஸப்ட் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் மற்ற காலேஜஸோட பர்ஃபார்மன்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. சென்ட் ஜோசப் ஸ்ரீபெரும்புதூர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. எஸ்ஏசிஎஸ் மதுரை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், ஆதிபராசக்தி ராணிபேட், நாமக்கல் மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள்இலிருந்தும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. யுனைடெட் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஸோ இதுவும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து சான்ஸ் இருக்குது. முத்தையாமல் நாமக்கல், இதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து சான்சஸ் இருக்குது. சுகுணாவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து சான்சஸ் இருக்குது. ஸ்ரீ சாஸ்தா சென்னை, நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி, அப்போலோ சோளமலை, எஸ்கேபி திருவண்ணாமலை எல்லாமே மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்தே சான்ஸ் இருக்கும். எயின்ஸ்டீன், சென்ட் ஜோசப்ஸ், ரோஎவர், ஆர்பி சாரதி, ஆதி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஐடெக் கோபிச்செட்டிப்பாளையம், செல்லா மேரிஸ் கன்னியாகுமரி, மோஸ்ட்லி இது எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸே இருக்க சான்ஸ் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ், கானாதிபதி துளசி ஜெயின் கடலூர், பிஎஸ்ஆர்ஆருங்கிறது மர்ஜ் பண்ணிட்டாங்க பிஎஸ்ஆரோட. ஸோ டிஜேஎஸ் திருவள்ளூர், கோஜன், பிபி பிரியதர்ஷினி இன்ஜினியரிங் காலேஜ், ஜேபி ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், ஜெயலக்ஷ்மி தருமபுரி. மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து நான் சென்னை நான் கோயம்புத்தூர் காலேஜஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிச்சிட்டேன். ஸோ ஒரு 362 காலேஜ் வரைக்கும் சீட் எடுத்திருக்காங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு 2 சீட்டு ஜாயின் பண்ணியிருந்தாலும் 250க்கு மேலே இருக்கிற காலேஜஸ் ஜாயின் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஸோ அதனால் பிரான்ச் சைடு கன்வின்ஸ் ஆகி நீங்கள் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி பிரான்ச்சஸை சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் பெட்டர் காலேஜஸில். அதுதான் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஐடியாவாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ உள்ளே போகும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் சொன்னதில் டாப் காலேஜஸில் எல்லாமே ட்ரிபிள்இ வரைக்கும் உங்களுக்கு டாப் 100 காலேஜஸில் ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சென்னை கோயம்புத்தூரில் டாப் 100 காலேஜஸில் ட்ரிபிள்இ வரைக்கும் ஃபில் ஆகிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதுதான் இந்த வீடியோ இதுவும் உங்களுக்கு காமிக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் ஆப்ட் பண்ணால் தான் பிகினிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு டாப் 100 காலேஜஸில் ஏதாவது ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்க காலேஜஸில் நீங்கள் ட்ரிபிள்இ ஜாயின் பண்ணலாம். 150க்கு மேலே 250க்குள்ளே இருக்க காலேஜஸ் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மைல்டாக தான் ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரேன். தேங்க்யூ.